விடுங்க. ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் போது முகத்துல கைக்குட்டை கட்டிக்கிட்டு வந்தாரே உங்க தளபதி, இப்ப மெரினா கடற்கரை திறந்து விடாம மெரினா கடற்கரை பக்கம் கருத்தட்டை போட்டுக் கொண்டு போனாலே ஏன் உங்கள் காவல்துறை கைது பண்ணது? நீட்டு விளக்குக்கு. மெரினா கடற்கரை போராட்டத்துக்கு அல்ல. அப்புறம் எதுக்கு இடம்? மெரினா கடற்கரை பொதுமக்கள் புழங்குவதற்கு. அப்ப மெரினா கடற்கரை பொதுமக்கள் புழங்குவதற்கு போராடுறதுக்கு இடமோ கால வரமுறையோ கிடையாது. போராட்டத்துக்கு இடம் சென்னையில இருக்குது. சேப்பாக்கம் ஸ்டேடியத்துக்கு முன்னாடி போங்க, நீங்க வள்ளூர் கோட்டத்துக்கு முன்னாடி போங்க, பண்ணிக்கங்க, யாருமே இல்ல. இந்த நாட்டுல சுதந்திரம் பெற்றப்ப காந்தியும் நேதாஜியும் வெள்ளக்காரன் கொடுத்த இடத்துல தான் போராடுவேன், வெள்ளக்காரன் சொன்ன இடத்துக்கு தான் போராடும் இருந்தா நாடு விடுதலை பெற்றிருக்காது. இந்த நாட்டுல இந்திய எதிர்த்து போராட்டம் நடந்துச்சு 67 65 காலகட்டத்தில். அந்த இந்திய எதிர்ப்பு போருங்கிறது அனுமதிக்கப்பட்ட போராட்ட வடிவம் கிடையாது. அனுமதிக்கப்பட்ட போராட்ட வடிவம்னா இயக்கங்கள் கட்சிகள் நடத்தலாம். மக்கள் திரள் போராட்டம் புரட்சின்னா கால வரையறை இல்லாமல் எல்லா இடத்துலயும் காரணம். அதனால மெரினா கடற்கரை உட்கார்ந்து போராடி தமிழ்நாடு முழுக்க புரட்சி வெடித்தாதான் ஜல்லிக்கட்டுக்கு தடை நீக்கப்பட்டது போல நீட்டு விளக்கு சாத்தியப்படும். அப்படி ஜல்லிக்கட்டு போல நீட்டு விளக்கு சாத்தியப்பட மெரினா கடற்கரை திறந்து விட தமிழ்நாட்டின் முதலமைச்சர் விஜய்க்கு திராணி இருக்கா? ஒருபோதும் இல்ல. பாஜகவை எதிர்க்கிறதுல திமுக கோட்டை விட்டுச்சு. எனக்கு விமர்சனம் இருக்கு, அவங்க சரியா இருக்கல, நான் விமர்சிக்கிறேன், நான் இருக்கிறேன். ஆனா தாவேக பாஜக பேரை உச்சரிக்க துணிவு இருக்கா? தமிழ்நாட்டில் அவர் கட்சி ஆரம்பிச்ச முத நாளே பாஜக எங்களுடைய கொள்கை எதிரின்னு